காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 2662 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 2662 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, மொத்தமா நம்ம 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அதாவது ஃபார்முலா இல்லாமே நம்ம 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது மொத்த தொகை எடுத்துக்காங்க 2662 இன்ட்டு. ஸோ வட்டி 10%. 10% எப்படி எழுதுவோம்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 எடுத்துக்காங்க, 10 அப்படியே நியூமரேட்டர்ல போட்டாங்க, வகுத்தல் 2ஐயும் ஆட் பண்ணி 10 + 1 11 இன்ட்டு இதுவே 3 டைம். ஏன்னா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க, அப்போ 3 டைம். ஒருவேளை 2 வருஷம் சொன்னாலும் 2 டைம் போட்டால் போதும். அப்போ 10 வகுத்தல் 11 இன்ட்டு 10 வகுத்தல் 11. நெக்ஸ்ட் 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 1331. இந்த 2662 1331 கேன்சல் பண்ணா 2 டைம் வரும். ஸோ அப்போ 2 இங்கே ஒரு 3 0 இருக்குது. அப்போ 2000 ரூபாய் அசல் பார்த்தோம்னா 2000 ரூபாய். ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகையானது 2662 இருக்கும். இதுவே இங்க அசல் கொடுத்துட்டு, இங்க அசல் 2000 கொடுத்துட்டு மொத்த தொகை கேட்டாங்களா, அப்ப அசல் இன்ட்டு அசல் எவ்வளவு 2000 இன்ட்டு. ஸோ என்ன பண்ணோம், நம்ம 10 வகுத்தல் 11 போட்டோம். அப்போ என்ன பண்ணோம், இது அப்படியே ஆப்போசிட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2ஐயும் ஆட் பண்ணி மேலே போட்டுக்கணும். 11 வகுத்தல் 10 பேஸ் வேல்யூ அப்படியே கீழே போட்டுக்கணும். 11 வகுத்தல் 10 இன்ட்டு 11 வகுத்தல் 10. ஓகேங்களா? ஸோ அப்படியே 3 0க்கு 3 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 11 கியூப் 1331 இன்ட்டு 2 = 2662. பாருங்க மொத்த தொகை வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு மெத்தட் கற்றுக்கிட்டாவே, இந்த ஒரு ட்ரிக் கற்றுக்கிட்டாவே இந்த மெத்தடில் எப்படி சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸோ செகண்ட் மெத்தடு, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வட்டி எடுங்க. வட்டி எத்தனை சதவீதம்? 10%. 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0 0 அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 10 எடுத்து அப்படியே இந்த இடத்துல போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் 2ஐயும் ஆட் பண்ணி 10 + 1 11. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற வருஷம் பாருங்க, 3 வருஷம். 3 வருஷமா 2 வருஷம் பார்த்துக்கோங்க. 3 வருஷமா வந்தால் அப்படியே கியூப் பண்ணும், 2 வருஷம் வந்தால் அப்படியே ஸ்கொயர் பண்ணும். சரிங்களா? 2 வருஷம் வந்தால் ஸ்கொயர் பண்ணும். 10 கியூப் என்ன வரும்? 10 கியூப் 1000. 11 கியூப் 1331. நெக்ஸ்ட், அதாவது இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 11 அப்படிங்கிறது மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ மொத்த தொகை என்ன கொடுத்துருக்காங்க? 2662. 2662. ஸோ அப்போ இந்த 1331 எத்தனை டைம் இருக்குன்னா 2662 வரும், இன்ட்டு 2 டைம் இருக்குன்னா வரும். ஸோ அதே வேல்யூவால், அதே 2ஆல இந்த 1000 இருக்கணும். அப்போ 1000 × 2 2000 ரூபாய். அசல் பார்த்தோம்னா 2000 ரூபாய். ஸோ இந்த 2 மெத்தடையும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.